நான் வந்தா இதெல்லாம் செஞ்சிருக்கேன். இந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல இதெல்லாம் நான் பண்ணிட்டேன். விவசாயிகளை பாதுகாத்துட்டேன், நலத்திட்டங்கள் கொடுத்துட்டேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கணும்ல. ஆனா எப்படி நம்ம ஓட்டு கேட்கறாங்க? பாவம், அவங்களுக்கு வச்ச தலையெழுத்து அந்த பேப்பரை கொண்டு வந்து தம்பி இதை அவங்க வச்சிருக்காங்க, நான் தூக்கி சுத்துறேன் ஊரூரா. இதுதான் திமுகவோட தேர்தல் வாக்குறுதி. 8000 ரூபாய் கூப்பன். இதுல பாருங்க, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டுமா. ஸ்டாலின் 5 வருஷம் தொடர்ந்ததுக்கே நான் 5 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டீங்க. மீண்டும் தொடர்ந்தால் எல்லாரும் தலையில சட்டியை கவுத்து தான் நிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பா இவர்கள் எப்படிப்பட்ட தில்லுமுள்ளுக்காரர்கள் தெரியுமா? திமுகனாலே திருட்டு தில்லுமுள்ளுங்க, தில்லுமுள்ளு திருட்டுனாலே திமுகங்க. பெருசா வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு முதலமைச்சர் 5 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் தேர்தல் ஆணையத்தில் ஒரு கணக்கு கொடுத்திருக்கிறாங்க. என்ன கணக்கு தெரியுமா? அவர்கிட்ட கார் இல்லையாக்கா, அவர்கிட்ட கார் இல்ல. நான் எல்லா இடத்துலையும் சொன்னேன், எங்க அண்ணன் வேலுமணி அவர்கள்ட்டையும் நான் சொல்றேன், என்ன வெற்றி பெற்று வந்த பிறகு நம்ம சொந்த செல்வர் கார் இறக்கி அவருக்கு பிரசித்தி. முன்னாள் முதலமைச்சர் நடந்து போனா நல்லாவா இருக்கும்? அவர் பாவம் இறங்கி நடைபயணம் நடக்கிறாரு. இங்க நடைபயணம் நடந்தாரு, என்னென்னமா பண்ணி பார்த்தாரு, ஒன்னும் ஆகல வேகல. அதனால அவருக்கு ஒரு காரை வாங்கி கொடுத்துருவோம். அது இல்லாம உங்க கையில எவ்வளவுங்க பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நம்ம கூட என்ன செய்யணும், ஒரு 15,000 20,000 வண்டிக்கு டீசல் போடணும். அது போல அவர்கிட்ட வெறும் 10,000 ரூபாய் இருக்கு. ஒன்லி 10,000 கேஸ் இன் ஹேண்ட் இருக்கு பாருங்க, ஒன்லி 10,000. சரி, பேங்க்ல எவ்வளவு வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் வச்சிருக்காங்க, வெறும் 40,000 ரூபாய். அவருடைய கூட இருக்கிறாங்க பாத்தீங்க அமைச்சர் பெருமக்கள், அவங்க கணக்கு கொடுத்திருக்காங்க 120 கோடி 130 கோடி. ஒரு ஆள்ல 7-8 கார் வச்சிருக்காங்க. அமைச்சர் 7-8 கார் வச்சிருக்காரு, முதலமைச்சர்கிட்ட கார் கிடையாது. வெறுமனே 3 கோடி ரூபாய்க்கு கணக்கு காட்டியிருக்காங்க. இந்த 8,000 ரூபாய் டோக்கனை கொண்டு வந்து எங்க கொடுப்பீங்க, என்னங்க செய்யறது வச்சுக்கிட்டு அப்படின்னா, நீங்க டிவி வாங்கணுமா, நீங்க மிக்சி வாங்கணுமா? ஏடா 50 ஆண்டு கால அரசியல் கடைசியில் எலக்ட்ரானிக் பொருள் விற்க வந்தீங்க, நீங்க மிக்சி வாங்கணுமா? அதனால இதை வாங்கி வச்சுக்கோங்க. இது எப்பங்க செல்லும்? இது எந்த கடையில அங்கீகரிக்கப்பட்ட கடை? எது? என் வீட்டுல எப்ப மிக்சி ரிப்பேர் ஆகும், எப்ப கிரைண்டர் ரிப்பேர் ஆகும், எப்ப டிவி ரிப்பேர் ஆகும், அதுல நான் இதை எவ்வளவு கழிக்க முடியும், எவ்வளவு கழிச்சுட்டு எனக்கு காசு கொடுப்பீங்க? ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு திட்டம் என்பது எப்படி இருக்குன்னா, பெண்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, நமக்கான தொழில் தொடக்க தொகையா ஒரு காசு வேணும். ஒரு 10,000 ரூபாய் இருந்தா நான் ஒரு டைலரிங் மிஷின் வாங்கி வீட்டுல தச்சு போடுவேன். ஒரு 10,000 ரூபாய் இருந்தா ஒரு கிரைண்டர் வாங்கி மாவு அரைச்சு வித்துக்குவேன். ஒரு 10,000 ரூபாய் இருந்தா நான் மெழுகுவர்த்தி தயாரிக்கிற தொழில் செய்வேன். ஒரு 10,000 ரூபாய் இருந்தா நான் கூடை பண்ணுவேன். அதனால் பெண்கள் தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக தொழில் தொடக்க தொகையாக 10,000